विठ्ठल 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 पांडुरंग 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 रागी गंधीरा भिक्षके रागी गंधीरा ओ रागी गंधीरा भिक्षके रागी गंधीरा ओ रागी गंधीरा भिक्षके रागी गंधीरा ओ योग्यरागी भोग्यरागी भाग्यवंदवरागी योग्यरागी भोग्यरागी भाग्यवंदवरागी रागी तंदिरा भिक्षके रागी तंदिरा ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನಛತ್ರವಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಯ ಕಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನು ಭಜನೆಯೈ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ಯವಾದವ ಕಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನು ಭಜನೆಯೈ ಮಾಡುವರಾಗಿ ಆಗಿ ತಂದಿರಾ भिक्षके रागी गंधीरा ओ रागी गंधीरा भिक्षके रागी गंधीरा माता पितरुनु सेविपरागी पदग गर्जल पिट्टवरागी ख्यातियल्ली ಮಿಕ್ಕದವರಾಗಿ ನೀತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯಾದವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಓ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ವೀರಮಣ ಸದಾ ಮರಿಜುವರಾಗಿ ಗುರುವಿಗ ಬಾಗೆ ಬಂದವರಾಗಿ ವೀರಮಣ ಸದಾ ಮರಿಜುವರಾಗಿ ಗುರುವಿಗ ಬಾಗೆ ಬಂದವರಾಗಿ ಕರಗರ ಸಂಹಾರ ನೀಗುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿಪರಾಗಿ ಕರಗರ ಸಂಸಾರ ಇಗುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿಪರಾಗಿ ನಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಓ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ 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 ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ರಾಗಿ
தந்திரா வித்யகேதாகி தந்திரா. புரந்தரதாச மகராஜிக்கு ஜெய். இந்த கதை ரொம்ப கேட்பதற்கு இந்த நடந்த உண்மை கதைன்னு சொல்ல முடியாது. புரந்தரதாசருக்கு பேர் நவகோடி நாயகன்னு பேராம். 9 கோடி சேர்க்கணுன்னு அந்த காலத்தில் வட்டி கடை பிஸ்னஸ் பண்ணி ஒரு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு சேர்த்துட்டாராம். 1 கோடி சேர்த்தா அந்த காலத்தில் அதுக்கு சிம்பல் வந்து வீட்டுக்கு மேலே ஒரு கோபுரம் வைப்பாளாம். இவர் 8 கோடி சேர்த்து 9வது கோடியும் சேர்க்கறதுக்கு இது பண்ணி 9வது கோடியும் சேர்த்து மேலே 9 கோடிக்கு 9 கோபுரம் வச்சுருந்தாராம். இப்படி இருக்கிறச்ச சுவாமி என்ன பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணை அழிச்சிட்டு ஒரு கல்யாண வயசில் ஒரு 18 வயசு 16 17 வயசு ஒரு பொண்ணை அழிச்சிட்டு இப்படியே பிச்சை கேட்குறாப்புல வந்தாராம். அவரை போய் சோதனை பண்ணணும், இவரை புரந்தரதாசரை சோதனை பண்ணணும், நவகோடி நாயகனே நினச்சிட்டு இப்படியே ஊரில் வரும்போது அந்த ஊரில் ஒவ்வொரு இடமா நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சுவாமி அந்த பொண்ணை அழிச்சின்னு போய் கேட்டுன்னு வந்தாராம். பொண்ணு மாமியும் தாளா எனக்கு தெரியல, பட் அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு இடமா தானம் கேட்டுன்னு வந்தபோது அந்த ஊரில் ஏதோ நிறையா பேர் சொன்னாலும் அந்த ஊரில் நவகோடி நாயகன்னு ஒரு கோடீஸ்வரன் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க ஏதாவது செய்வார், அவர் வட்டி கடை வச்சுருக்கார். சரி அப்படின்னு போய் நவகோடி நாயகன் வீட்டுக்கு இந்த கடைக்கு போனார். அவர் வட்டி கடை வச்சுருந்தாராம். அந்த வட்டி கடைக்கு அவர் சுவாமி அந்த தன்னோட பொண்ணையை அழிச்சுட்டு போய் இதுமாரி நான் வந்து ரொம்ப ஏழை பிராமணனாக இருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பணம் கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து பணமா கல்யாணத்துக்கா, நான் எங்கே போகிறது, எனக்கே இன்னும் பணமே இன்றைக்கி ஒன்றுமே வெட்டி வியாபாரமே ஆகலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு அப்போல்லாம் வந்து ஒரு பக்தி ஒரு ஆன்மீக நாட்டம் எதுவுமே இல்லாமல் இருந்தாராம். தன்னோட கிட்டத்தட்ட ஏதோ சொல்லுவா வயசு 30 வயசுன்னு நினைக்கிறேன். 30 வயசு வரைக்கும் பணம் 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 சேர்க்கணும்னு சொல்லி 9 கோடியை பணத்தை சேர்த்தாராம். சேர்த்துட்டு அப்புறம் என்னவோ தெரியல, அவர் வந்து பாண்டுரங்க அவர் அந்த கேட்ட வந்து சுவாமி வந்து கேட்டார் பொண்ணுக்கு, சுவாமின்னு தெரியாது வயசான பிராமணன் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதெல்லாம் பணம் இல்லை காசு இல்லை போயா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. ஊதுவத்தி வாங்கவே காசு இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி 2 ஊதுவத்தி தான் வாங்கி ஏற்றுவார். அது சொல்லுவா கதையில், அது நம்ம நேரம் போய் பார்த்தோமான்னு கேட்கக்கூடாது. அவ்வளவு பணத்திலேயே கூடிய நாட்டமாக இருந்து அது சேர்த்து 9 கோடி சேர்த்து கோபுரம் கட்டி அவ்வளோ பணக்காரராக, ஆனால் பைசா காசு ஈய மாட்டாராம் யாருக்கும் பேருக்கு. அப்படியே இருந்துட்டுருக்கிறது இவர் கேட்டுட்டு போயிடுறார், இவர் கொடுக்கல. அப்புறம் அப்படியே கேட்டுட்டு அவர் வீடு எதுன்னு கேட்டுட்டு எங்கள் ஊரில் பார்த்து மாமிகிட்ட போய் கேட்கலான்னு போய் பிச்சாந்தேகின்னு சொல்லி கூப்பிட்டு மாமி வந்து கேட்டாலாம் என்ன வேணும் அப்படின்னு. மாமி வந்து என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு என்ன என் பொண்ணு வச்சுட்டுருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு, உங்களால் முடிஞ்சது ஏதாவது பணம் காசு போங்க கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். சுவாமி அந்த பொண்ணை காமிச்சு மாமிக்கு ரொம்ப இறக்கமாக போயிட்டான். திடீர்னு என்ன பண்ணியிருக்காலும் தான் மூக்கில் போட்டுருந்த ஒரு வயிற மூக்குத்தியை கட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, இருந்தாங்க இதை வச்சுக்கோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மூக்குத்தி டெய்லி மூக்குத்தி போட்டுருப்பாளாம். ஆனால் அன்றைக்கி மூக்குத்தியை கட்டி அவர்கிட்ட கொடுத்துட்றா. அவர் எடுத்துன்னு போயிடுறார். அவர் எடுத்துன்னு போனோன்னா அப்புறம் பயப்படுறா, ஆத்துக்காரர் இப்போ சாப்பிட வருவார், என்ன பண்ணுறது எப்படி சொல்கிறது, மூக்கை பார்ப்பார், மூக்கில் மூக்குத்தியில் என்ன எங்கேன்னு கேட்பார், என்ன சொல்கிறது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தாலும் அவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த அளவில் என்ன பண்ணியிருக்கார் பகவான், என்ன பண்ணியிருக்கார் சோதனை தானே பண்ணுறேன். சோதனை பண்ணினோன்னு பழன்னு அது வைர மூக்குத்தி ரொம்ப அருமையாக மின்றுது. அந்த காலத்து வைரங்கள்லாம் கலப்படம் இல்லாமல் டூப்ளிகேட் இல்லாமல் இப்போல்லாம் வைரத்துக்கெல்லாம் டெஸ்ட்டு பண்ண வேண்டியது. அந்த வைரத்தை எடுத்துட்டு இவர் கிடைக்க இந்த வியாபாரி கிடைக்க போகிறாராம். நான் பணம் தான் எனக்கு செலவு கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறேன், இந்த மூக்குத்தியை வச்சுட்டாவது பணம் கொடுங்க, எனக்கு என்ன ஒருத்தோ அந்த ஒருத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எடுத்துட்டது போக எனக்கு பாக்கி பணத்தை கொடுத்துருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம். அவர் மூக்குத்தி வாங்கி வைக்கிற இந்த வீட்டு இதேமாரி பலன்னு மூக்குத்தியே இருக்காது யார்கிட்டையுமே. இது வந்து நம்ம பார்த்து நம்ம ஒய்ஃபோட நம்ம பாரியாரோட மூக்குத்தியாட்டுமே இருக்குது, அதுதான் இது அப்படின்னு சந்தேகம் பண்ணிட்டு கொண்டா பார்க்குறேன் அப்படின்னு அப்படி இப்படி பார்த்து மூக்குத்தின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வைர மூக்குத்தி அது அப்பயே நல்ல பலாயிரக்கணக்கான ரூபா பொறுமானம் உள்ள மூக்குத்தி, என்னடா தங்கமும் அதுவும் வைரமும் நின்றது மூக்குத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு
உடனே என்ன பண்ணுறாரு, அதை பூட்டி ஒரு டப்பாவில் போட்டுட்டு பணம் எடுத்துட்டு வரேன் ஆற்றுல வீட்டில் போய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மூடி வச்சுட்டு நேராக ஆற்றுக்கு போய் கதவை தட்டுறாரு. ஒய்ஃபு வந்து கதவை தடுக்கிறா. மூக்குத்தி பார்த்தா மூக்குத்தி காணும். என்ன வைர மூக்குத்தி எங்கே எடு அப்படிங்கிற. மூக்குத்தியை காணுமே, ஏன் மூக்கில்? இல்லை எண்ணெய் தேய்ச்சி குடித்தேன், அதனால தான் அவன் சாப்பிட்டு சொன்னாலும் இவர் நம்மளை மூக்குத்தி எடு, நீ சாப்பாடு சாப்பிடுங்க முதல்ல, நான் அடித்து தரேன், எங்கே ஓடி போச்சு அப்படின்னாலாம். என்ன பண்ணுறது, சாப்பாடு போட்டுட்ட இவ போய் என்ன பண்ணுறா, அவத்து மாமி என்னடா மூக்குத்தி கேட்குற, மூக்குத்தி என்ன தான் அந்த பிராமணன்கிட்ட கொடுத்துட்டேனே, அவர் ஏழை பிராமணனும் பொண்ணுக்கு கல்யாணம்னு கேட்டார், கொடுத்துட்டேனே அப்படின்னு நினச்சின்னு துளசி மரத்துக்கிட்ட போய் அழுதாலாம். அழுது இதுமாரி பண்ணிட்டே, பெருமாளே இப்படி நான் மூக்குத்தி கொடுத்துட்டேனே, ஏழை கஷ்டப்படுறேன், பொண்ணுக்குன்னு சொன்னால் கொடுத்துட்டேன், தாயாரே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கதறினாலாம். போய் அழுதுன்னு இருந்தாலும் அழுதோன்னே என்ன பண்ணாலும் ஒரு அசரீரி வாக்கு கேட்டுதான், துளசி மரத்தை நோண்டிப்பார், அந்த மண்ணில் மூக்குத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்குத்தியை உடனே இருந்தது. அதை சுத்தமாக அலம்பி இது பண்ணி இந்தாங்க அவங்க மூக்குத்தி கேட்டலை அப்படின்னு கொண்டு அந்த மூக்குத்தியை கொடுத்துட்றா. அவர் பார்த்துட்டு, ஆமாம் நம்ம பார்த்து மூக்குத்தி தான் இங்கே தான் வச்சுருக்கே, அப்படி தான் அவர் கொடுத்த மூக்குத்தி எங்கே, அவரை பூட்டி வச்சுருக்கோம், போய் அதையும் பார்க்கணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவசரம்னு போய் அங்கே டப்பாவில் பார்க்குறேன், அங்கே மூக்குத்தி இல்லை. அப்புறம் உணர்ந்துவிட்டார், ஆஹா இது வந்து நம்மளோட வேலை இல்லை, இது வந்து பகவான் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அப்போ தான் அவருக்கு இறை நம்பிக்கையே, பண்டரிபுரம் பாண்டுரங்கனை எதையுமே பார்க்க மாட்டேறான் அது வரைக்கும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்மளை பகவான் சோதனை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கார் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து அவர் அசரீரி வாக்காக சொல்லி பண்டை வயபுரிக்கு வந்து புரந்தரதாசருக்கு நவகோடி நாராயணன் பேர் வச்சுருந்தவர் அன்றைக்கிலேருந்து ரொம்ப பக்திமானாக போயிட்டாராம். ரொம்ப பக்தியாக போய் அவருக்கு என்ன வேணுமோ எடுத்துவோ பொருள்னு சொல்லி நிறைய அவருக்கு கல்யாணத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சாராம். உடனே அதெல்லாம் பெற்றுண்ட எம்பெருமான் வந்து காட்சி அளித்து, நான் யாரும் இல்லை, நான் வந்து விட்டல் தாசன் தான், அந்த சுவாமி தான் அப்படின்னு சொல்லி அருள்பாலிட்டு போயிட்டாராம். அன்னைக்கு வந்தோன்னே அவர் மனசில் அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி பக்தி அப்படியே உடம்பு ஃபுல்லாக அது அவருக்கு பரப்பி போயிட்டு பக்தி ரசமாக போயிட்டார். உடனே பார்த்தார், விட்டலான்னு விட்டலனை பற்றி பாட ஆரம்பிச்சுட்டார். இந்த வட்டி தொழிலை விட்டுட்டார், அப்படியே 9 கோடியோடு அதை விட்டுட்டார். பாடி இப்படியே இருந்திருந்தார். ஒரு 15 நாள் ஒரு மாதம் இருக்கிறதுக்குள்ளே அவருக்கு இந்த பணம் காசு வட்டி போக்குவரத்து வீடு வாசல் எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு வெறுப்பு வந்து, இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, விட்டல் நாம சொல்லாமல் நம்ம 30 வயசு வரைக்கும் கடந்துட்டோமே, இன்னும் விட்டலை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தான் நான் ஆற்று மாமியை கூப்பிட்டாலாம். நீ வாங்க, நீ வரியா, நான் போட்டுமா, குழந்தைய வழிச்சுட்டு வருதுன்னா வா, அப்படியே கட்டின புடவையோடு தான் வரணும், இங்கேருந்து ஒரு சொத்து சுகம் ஒன்றுத்தையும் எடுக்கக்கூடாது, வீட்டை அப்படியே போட்டபடி வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேறான். அந்த 9 கோடி சொத்தையும் அப்படியே திறந்து போட்டுட்டு ஒரு வேஷ்டாடை மட்டும், ஒரு வேஷ்டியும் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு உஞ்சுருத்தி சொம்ப எடுத்துட்டு அவர் மாட்டிலும் போய் அன்னன்னைக்கும் பிக்ஷாந்தாரம் பண்ணி பிக்ஷை பண்ணி எடுத்து உஞ்சுருத்தி பண்ணி அதில் கிடைக்கிறத வச்சு தான் சாப்பிட்ணும், நமக்கு உண்மை சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம், விட்டல் நாமம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் இந்த ராகி தந்தீரா பாடினார்னு. ராகி தந்தீரா பிக்ஷை